ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லீனியா டோக்கன் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹைப்டு லேயர் 2 ப்ராஜெக்ட் ஓகேங்களா இந்த கிரிப்டோ ஸ்பேஸ். ஏன்னா 2 இயர்ஸ் டைம் பீரியடாக இருக்குது. நிறைய பேர் இந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படி உங்கள் ஏர்ட்ராப்பை வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. லிங்க் இருக்குது, அதுக்குள்ளே போனால் நம்மளோட அலோகேஷன் என்னன்றதை செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், உள்ளே போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்துடும். உங்கள் அட்ரஸை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல செக் அனதர் அட்ரஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்கள் அட்ரஸை கொடுத்து செக் எலிஜிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் வர போகிறதுன்றதை இந்த இடத்துல காமிச்சிடும் ஓகேங்களா. அவ்வளோ சிம்பிள் இது. ஸோ இப்போ வந்து இதோட ப்ரைஸ் என்னவா இருக்குன்றது நிறைய பேருக்கு வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, ஒரு டவுட் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இதோட பொட்டன்ஷியல் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த கரண்ட் டேட்டா அண்ட் ப்ரீ மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எதுவுமே 100% ட்ரூ கிடையாது, எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான் ஹியர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைஸ், இட்ஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் ஒன்லி. அண்ட் ஆல்வேஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் மேக்கிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் கைஸ். பிகாஸ் எப்போவுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுற மாதிரி தான் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் இதை வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காதீங்க. ஸோ நவ் இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் இங்கிலீஷ் சேனலில் இருக்கிற ப்ரூஃப் காமிச்சேன்னு. நான் தமிழ்லேயுமே அந்த டைமில் வீடியோ பண்ணும்போது நான் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் லீனியா பார்க்குக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு இந்நேரம் ஏர்ட்ராப்பில் நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிருப்பீங்க. ஏன்னா நானுமே வந்து உங்களை மாதிரி தான், எல்லாருக்குமே யாரெல்லாம் இதில் அவங்க எஃபர்ட் போட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து டோக்கன் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ நான் ஃபுல்லாக எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் கொஞ்சம் டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜி, அதாவது டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து இனிஷியலாக அவங்க டோக்கன் வந்து 15.8 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து இனிஷியல் சர்க்குலேட்டிங் சப்ளையில் இருக்க போகுது. ஸோ விச் வில் பி 22% ஆஃப் த டோட்டல் சப்ளை ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 0.03 இப்போ காமிக்குது, இதுக்கு முன்னாடி 0.06 ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவன் ஒரு இதில் வந்து லிஸ்ட் ஆனப்போ கூட 0.0465 லிஸ்ட் ஆகிட்டு இட் வெண்ட் ஆல் த வே அப் டு 0.08 செகண்ட்ஸில் போயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டு இந்த 0.056 ரேஞ்சஸில் அது போயிட்டு இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சஸில் இது போயிட்டுருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் இதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா இப்போ எஃப்டிவி வந்து $7 பில்லியன் மேலே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்குன்ற பட்சத்தில் 0.097 இந்த ரேஞ்சில் நம்ம ப்ரைஸ் பார்க்க முடியும். இதுவே வந்து எஃப்டிவி 10 பில்லியனுக்கு மேலே போச்சுன்னா 0.139 இந்த ரேஞ்சஸில் பார்க்க முடியாது, 0.1 சென்ட்டுக்கு மேலே நம்ம பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எஃப்டிவி ஒன்லி. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து நம்ம எஃப்டிவி எப்படி நம்ம எடுத்துக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கும்ல. ஸோ அந்த ப்ராஜெக்ட், அதாவது லேயர் 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்குல்ல. ஸோ ஆர்பிட்ரம் இதெல்லாம் வந்திருக்கு, ஸ்டார்க் வந்திருக்கு, ஸ்டார்க் நெட்டு. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இனிஷியலாகவே அவங்களுக்கு வந்து 5 பில்லியன் அபோலாம் வந்துருச்சு, 10 பில்லியனுக்கு மேலேயே போயிடுச்சு ஓகேங்களா எஃப்டிவி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே வந்துட்டு இனிஷியல் எஃப்டிவி வந்துட்டு 5 பில்லியனுக்கு மேலே இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு 0.06 சென்ட்டுக்கு மேலே தான் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிஷியலாக. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அது தான் நடக்கும் 100% கிடையாது. அது கீழேயும் போகலாம், மேலேயும் போகலாம், எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த என்ன சொல்கிறது எஃப்டிவி வச்சு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட எஃப்டிவி இப்போதைக்கு ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, 2.6 பில்லியனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் 0.036 ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மீனிங் 9% ஏர்ட்ராப் அலோகேஷன் ஃபார் எல்எக்ஸ்பி ஹோல்டர்ஸ் வுட் ஒர்த் அரௌண்ட் $234 மில்லியன் தான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க ஏர்ட்ராப்போட ஒர்த்தே இருக்குது ஓகேங்களா. அத்தனை வாலெட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ வந்து இந்த லெவலுக்கு எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக கேட்டிங்கன்னா 2.6 வந்து இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது கம்மி தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஒரு 5 பில்லியனுக்கு மேலேயாவது நான் மார்க்கெட் கேப்பில் எஃப்டிவி வந்து இருக்கணுன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னு பட்சத்தில் நமக்கு வந்து 0.06 ரேஞ்சிலேருந்து 0.08 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை அது கீழே கூட போகலாம், மேலே கூட போகலாம். நமக்கு 100% இதுதான்றதை யாராலையுமே சொல்ல முடியாது ஓகேங்களா. ஏன்னா அந்த எஃப்டிவி எவ்வளோ வருதோ அதை வச்சு தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் டோக்கனை கிளைம் பண்ணாமல் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் உங்கள் வாலெட்டை போட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அலோகேஷன் வந்திருக்கா இல்லையான்னு. இதை எப்போ நீங்கள் கிளைம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டோக்கன் கிளைமிங் வந்து இன்னும் லைவ் ஆகலை. ஸோ ஒன்ஸ் இது லைவ் ஆனதுமே நம்ம வந்து இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் ரிஸ்க் ஒன்று இருக்குல்ல, நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு டோக்கன் கிடச்சிச்சு ப்ரோ, இதை ஹோல்டு பண்ணவா செல் பண்ணவா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா
ஏர்லியாகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த டோக்கனை செல் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ பேருக்கு வந்து டோக்கன்ஸ் கிடச்சிருக்கு. 9% கிட்ட வந்து அவங்க டோக்கனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்காங்க ஏர்ட்ராப்பில். ஸோ அவங்கெல்லாம் செல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும், கீழே போகும். ஓகேங்களா, டவுன்வர்ட் ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் அன்லாக்ஸ் வேறு இருக்குது. யாருக்குன்னா இந்த கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஈகோ சிஸ்டம் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் செல் ப்ரெஷர் இருந்தாலுமே லீனியாவோட இடிஎச் ஸ்டேக்கிங் அண்ட் பர்ன் மெக்கானிசம் வந்து அவங்க டெலிவர் பண்ணாங்கன்ற பட்சத்தில் இது வந்து கண்டிப்பாக லீனியாவுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ஃபியூச்சரில் இதோட க்ரோத் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் தாட். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு அந்த இனிஷியலாக வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா ஏர்ட்ராப் நிறைய பேர் ரிசீவ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ஒரு செல் ப்ரெஷர் இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், லீனியா பற்றி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை பற்றி வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்தேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப் ஃபார்ம் ட்ரேடிங் அதை பற்றிலாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோ செக் பண்ணுங்கள். கிரிப்டோ ப்ராப் ஃபார்ம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அது என்னென்ற மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ pretty much அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சினா மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the very end.